தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெப்த் ரேஷியோ அப்படின்னா என்ன, இந்த டெப்த் ரேஷியோ ஒரு கம்பெனியோட தரத்தை எப்படி நிர்ணயிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு போகும். அதில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபஸ்ட் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 10 ரூபாய் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். டெப்ட் அப்படின்னா கடன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கடன் வாங்கிய பணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த டெப்த் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறது மூலியமாக நம்ம எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த கம்பெனி எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, அவங்க வாங்கியிருக்க கடனுக்கும் இப்போ அவங்கக்கிட்ட உள்ள ஷேர் ப்ரைஸுக்கும் இடையான விகிதத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறது மூலியமாக அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கா, அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கா, இப்போ அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த டெப்த் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் லயபிலிட்டிஸ் டிவைடட் பை டோட்டல் லயபிலிட்டிஸ் ப்ளஸ் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. அதாவது அந்த கம்பெனியோட டோட்டல் லயபிலிட்டிஸை அந்த கம்பெனியோட டோட்டல் லயபிலிட்டிஸையும் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டியும் கூட்டினா எது வருமோ அதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டெப்ட் ரேஷியோ கிடைச்சிரும். இந்த ஃபார்முலாவில் உள்ள லயபிலிட்டிஸ் மற்றும் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லயபிலிட்டிஸ் அப்படின்னா கடமை, பொறுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த கம்பெனி ஆர்கனைசேஷனோட கடமை, பொறுப்பு என்ன அப்படி நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு போனஸ் கொடுக்கறது, இல்லை ஷேர் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறது, வருஷம் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடுறது, அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அதுக்கு டேக்ஸ் கட்டுறது, இதெல்லாம் அந்த கம்பெனியோட கடமை, பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கணும்ல. ஸோ இதை தான் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி ஒரு கம்பெனி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட டோட்டல் அசட்ஸ்லேருந்து டோட்டல் லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி கிடைச்சிரும். டோட்டல் அசட்ஸ் அப்படின்னா அந்த கம்பெனியோட மொத்த சொத்து மதிப்பு. இந்த லயபிலிட்டிஸ், அசட்ஸ், ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி இந்த வேல்யூ எல்லாம் ஒரு கம்பெனிக்கு எப்படி பார்க்கறது, எங்கே பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, ஒவ்வொரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லையும் அது பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக ஒரு கம்பெனியோட டோட்டல் லயபிலிட்டிஸ் 5475 கோடி அப்படின்னு எடுத்துப்போம். அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டியோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 767 கோடின்னு வச்சுப்போம். இப்போ இந்த வேல்யூவை நம்ம இந்த டெப்த் ரேஷியோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 5475 டிவைடட் பை 5475 கோடி ப்ளஸ் 767 கோடி போட்டோம் அப்படின்னா நமக்கு 0.877 அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த பர்சன்டேஜில் நம்ம போட்டோம் அப்படின்னா 87.7% வரும். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 9 ரூபாய் உள்ள கடனுக்கு அவங்க கிட்ட 1 ரூபா உள்ள ஷேர் மட்டுமே இருக்கு. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு 9 ரூபாய் கடன் இருக்குது, அவங்கக்கிட்ட உள்ள ஒரு ஷேரை விற்றா அப்படின்னா அவங்களுக்கு 1 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் கடன் பார்த்தீங்க அப்படின்னா 9 ரூபாய் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஆபத்தான கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? இந்த டெப்த் ரேஷியோ பற்றி சிம்பிளாக 2 வரியில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி எடுத்துப்போம். அந்த கம்பெனிக்கு 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்கில் போயிட்டு ஒரு 100 கோடி ரூபாய் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது ஒரு தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு 500 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்கில் போயிட்டு ஒரு 100 கோடி ரூபாய் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 கம்பெனியில் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி எல்லாருமே இந்த 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்குல்ல, அந்த கம்பெனியை சூஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கக்கிட்ட உள்ள சொத்தை கம்பேர் பண்ணும்போது அவங்க வாங்கியிருக்க
அமௌண்ட் கடன் வாங்கியிருக்க அமௌண்ட் வந்து கம்மி. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் சேஃபாக இருக்கும், ரிஸ்க் லெவலும் கம்மி. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு இந்த டெப்த் ரேஷியோ மற்றும் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுற அந்த கொஸ்டின் எல்லாருக்கும் உபயோகப்படுற பட்சத்தில் இருந்தது அப்படின்னா அதை நான் ஒரு வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம்.